13வது நாளா தொடர்ச்சியா மாறி மாறி ஈரான் அப்புறம் அமெரிக்கா அட்டாக்ஸ் நடத்திக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அமெரிக்கா ஒரு வீடியோ பதிவுகள் விட்டிருக்காங்க. யாழ்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கு, அது கூடவே அலாப்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஈரானோட பகுதிகளில் ஆயுத கிடங்கு அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்களும் சொல்லிக்கிறாங்க. அது கூடவே ஈரானோட தெற்கு, மேற்கு, தென்மேற்கு பகுதிகளில் ஹெவியா அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்களும் சொல்றாங்க. கூடவே மத்திய ஈரான் பகுதிகள்லயும் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி. அதுக்கான வீடியோ பகுதிகள், வெடி விபத்துகள், இது போல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் அமெரிக்காவோட தாக்குதல்னால ஈரானுக்கு எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்ப சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஈரானோட ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட் படி பார்க்கும்போது 55 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அமெரிக்காவோட தாக்குதல்னால. 629 பேர்த்துக்கும் மேல காயமடைஞ்சிருக்காங்க. ஜூன் 27 இருந்து அட்டாக் நடக்கு இல்லையா. ஸோ அந்த டைம்ல இருந்து கணக்கெடுக்கும் போதே ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட்டின் அடிப்படையில 629 பேர்த்துக்கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. 55 நபர்களை அமெரிக்கா கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மீடியாக்கள்ல வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் மேற்கு மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால நடக்கக்கூடிய இழப்புகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க வீரர்களுக்கு நடக்கக்கூடிய இழப்புகள் என்னதான் முடிஞ்ச வரைக்கும் கட்டுக்கோப்பாவும் கட்டுப்பாடாவும் ராணுவத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய செய்திகள் அவ்வளவு லேசில கசிஞ்சிராது. ஆனா இப்போ அரசல் புரசலா வந்து பண்ண கசிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது டசன்ஸ் ஆஃப் அமெரிக்க வீரர்கள் அதிகப்படியா காயமடைஞ்சிருக்கலாம். ஈரானோட துல்லிய தாக்குதலின் காரணமாக அதிகமான மிலிட்டரி விமானம், மெடிக்கல் விமானம் ஜெர்மனியை நோக்கி படையெடுக்குது. குறைஞ்சது 100 நபர்களுக்கும் மேலேயாச்சும் காயமடைஞ்சிருக்கலாம். அது ஜூலை மாசத்தோட தொடக்கத்திலேயே. இதுவே 100 பேர் காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படின்னா சிவியரா இருக்கிறது 100 பேர், அது போக மைல்டா இருப்பாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அதிகமான இழப்புகள் அமெரிக்க தரப்புலையும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இவங்க சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மக்கள் வாழும் பகுதி கண்ட இடத்துல அமெரிக்கா அட்டாக் பண்ணதுனால இழப்புகள் இருக்கு. ஆனா ஈரான் துல்லிய தாக்குதல்கள் பண்றதுனால பெரும் சேதம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த பகுதிகள் அப்படின்னாலும் இழப்புகள் தீவிரமா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் துல்லிய தாக்குதல், சிவிலியன்ஸ் இறக்குறது கவுண்ட்டுங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களோட காயம் அடைஞ்ச நபர்கள் உயிரிழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறத கேள்வி. அது மட்டும் இல்லாம குறைஞ்சது 2 சிஐஏவோட சைட்ஸ் மேல மார்ச் மாசத்துல ஈரான் அட்டாக் பண்ணிருக்கலாம். அதுவும் ரியாத், அதாவது சவுதி அரேபியால அட்டாக் பண்ணிருக்கலாம். ஸோ சிஐஏவோட மிக முக்கியமான பகுதிகள் மேல அட்டாக் நடந்திருக்கலாம். ஈராக்கோட கிழக்கு பகுதிகள்லயும் அட்டாக் நடந்திருக்கலாம். அங்கெல்லாம் சிஐஏ இருந்திருக்கலாம். ஏஜென்ட்ஸ் இப்ப வரைக்கும் அதை பத்தின தகவல், என்ன இழப்பு அப்படிங்கிற விஷயங்கள் வரலனாலும் நம்பர் ஆஃப் லொகேஷன்ஸ், அதாவது சிஐஏவோட பல பகுதிகள் மேல ஈரானோட ட்ரோன் தாக்குதல்னால பல நபர்கள் உயிரிழந்திருக்க கூடும், காயமடைஞ்சிருக்க கூடும் அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இப்ப வரைக்கும் கிளியரான டீடைல்ஸ் கிடைச்சாலும் சிஐஏ அதை மறுத்தாலும் அவங்க ப்ராப்பரா பேசாத வச்சு பார்க்கும்போது இழப்புகள் அதிகமா இருக்கும் போலயே அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்களே சொல்றாங்க. ஏன்னா நியூயார்க் டைம்ஸா இருக்கட்டும், வால் ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும், இதெல்லாம் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களை கலாய்க்கிறார். அதனால சொல்றாங்க ஈரானோட பிரிசிஷன் ஸ்ட்ரைக்னால இழப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு. அதெல்லாம் பொய். அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, நேவி இல்ல, மிசைல் இல்ல, ராணுவம் இல்ல, ஒண்ணு இல்ல. 90% ட்ரோன்கள் போயிடுச்சு. 92, 91% மிசைல் போயிடுச்சு. சும்மா கொஞ்சம் நஞ்சா இருக்கு. கொஞ்சம் ஸ்மார்ட்டான பீப்புள் தான். ஃபுல்லா முடிச்சோம். 4 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அவங்க பவர்ஃபுல்னு சொல்லியிருக்கலாம். இப்ப வந்து கேட்டீங்க அப்படின்னா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன வச்சு இந்த மீடியாக்கள் எழுதுறாங்களோ அப்படிங்கிறது போல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் வந்து பாத்தீங்கன்னா இது போல பேசுறாரு. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு, நம்ம அடுத்தடுத்து பாக்குறோம். ஸோ உயிரிழப்புகள் அப்படின்னு வர்றதுனால இவங்க சொல்றாங்க நோ நேவி, நோ மிலிட்ரி, நோ ஏர் டிஃபென்ஸ், நோ ஆன்டி ஏர்ஷிப் படை, கப்பல் படை இல்ல, ராணுவ படை இல்ல, ரேடார் இல்ல, ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் இல்ல, எதுவுமே இல்லை அப்படிங்கிற சொல்றாரு. பட் இருந்தாலும் சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்களே. ஏன்னா இப்ப திரும்பவும் ஒரு லார்ஜ் ஸ்கேலான ட்ரோன் அட்டாக் ஈராக் பகுதிகள், குர்திஸ்தான் பகுதிகள்ல பல இடங்கள்ல வெடி விபத்து கேட்டிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள், இமேஜஸ் வந்துகிட்டு இருக்கு.
ஈராக் அப்படிங்கனாலும் ஈராக்கோட வடக்கு பகுதி அமெரிக்காவோட ஆளுமையில இருக்கக்கூடிய குர்திஸ்தான் அந்த இன மக்கள் அங்க இருக்காங்க. எந்த நேரமும் இவங்க ஈரானுக்குள்ள போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சங்கள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பகுதிகளில் ஈரான் தொடர்ச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் அமெரிக்காவோட பேஸ் இருக்கு, எர்பில் பகுதி, இங்கெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இது போல சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற கேள்வி. ஸோ இதுல நடுவில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு மீடியாக்கள்ல. நீங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்சி அவர்கள் செப்டம்பர் மாசத்துல வரப்போறாரு. அதாவது யாரா இருந்தாலும் சரி, ஓவல் ஆபீஸ், பிரசிடென்ட் ஆபீஸ், அமெரிக்காவோட அதிபர் மாளிகை, ரஷ்யால கிரெம்லி. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஓவல் ஆபீஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ இங்க யார் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் டிஃப்ரெண்ட், சார்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் தான். ஆனா இது ஒரு கிரேட்டான பிளேஸ், நெகோசியேட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல இடம். ஏன்னா யார் வந்தாலும் டிஸ்கம்பாப்புலேட்டட் பண்ணிடலாம் நடந்து வரும்போதே அப்படிங்கிறதோட நகைச்சுவை. ஏன்னா பிரசிடென்சி ஜின்பிங் அவர்களை மிரட்டுறதுக்காக இப்படி பேசுறாரா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஓவல் ஆஃபீஸ்ல நல்லா நெகோசியேஷன் பண்ணலாம். யாரு இங்க ஓவல் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஜின்பிங் அவர்கள் கூட செப்டம்பர் மாசம் வரப்போறாரு. ஏன்னா யாரை வந்து என்ன இங்க பேசினாலும் டிஸ்கம்பாப்புலேட் பண்ணிடுவோம் அவங்க நடந்து வரும்போது அப்படின்னா இது என்ன, இது என்ன பேசுறாரு அவர் அப்படிங்கறதே தெரியல. பட் இருந்தாலும் அமெரிக்காவோட அதிபர் தேவதூதர். இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வர்றது சகஜம்தான், யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம் அப்படின்னாலே இதுதான். ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர் ஜாதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வந்திருந்தாரு. ஈரானோட அதிபரான பெசஸ்கியான் அவர்களை பார்த்து பேசிக்கிறாங்க. இரு நாடுகளுக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா 4 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடப்பட்டிருக்கு இரு நாடுகளுக்கும் நடுவுல. இந்த அக்ரிமெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் பை ரோடு, அது வர்த்தக போக்குவரத்து தரைவழி வணிகத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈராக் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ரயில்வே பாதையை வந்து பாத்தீங்கன்னா கட்டமைக்கலாம். குஷாவ்ரி டு பாக்தாத் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே பாதையை போடலாம். இது ஒரு மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஈரான், அதாவது தெஹரான் அப்புறம் பாக்தாத், இந்த இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரைனிங் அதுக்கு ஏற்றபடி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல. இதுல ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார் இல்லையா? அப்படி வரும்போது பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கிறாங்கல்ல, ஒரு சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் வச்சிருந்தாங்க. அது என்னங்க, அது கன்சிடர் பண்ணிக்கலாம் கேட்டதுக்கு கிழிச்சு குப்பையில போடுங்க, அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது போல. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை, டெம்பரவரி சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை கிழிச்சு குப்பையில போட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒன்னொன்னு போடும்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சும்மா சும்மா அவங்க மாடிஃபை பண்ணி அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு பாக்குறாங்க. அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து தெளிவா இது பண்ண அதை மறுத்து இருக்கிறாங்க. அமெரிக்காக்கு இதே வேலை ஒரு 10 நாளுக்கு ரெடியாகி 40 நாள் ரெடியாக வேண்டியது, 10 நாள்ல கொண்டு வந்து போட வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு டைம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் வாங்கிக்கலாம், கேட்டா என்ன கொடுக்காமையா போயிடுவாங்க அப்படிங்கிறோட என்னம்மா அப்படிங்கிறது போல சலுப்பு தட்டிடுச்சு பல அனலிஸ்டுகளுக்கும். எதுக்காக போய் இவங்க கேட்கணும் முதல்ல அப்படிங்கிற கேள்வி வருது. எதுக்காக அமெரிக்கா சீஸ்ஃபயருக்கு போய் கேட்கணும் ஈரான் கிட்ட அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ சீஸ்ஃபயர் நடக்காது அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம், நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரியும், வர்த்தக பாதை. இந்த வர்த்தக பாதை அப்படிங்கிறது ஈராக் அப்புறம் ஈரான் இங்க கையெழுத்திடப்படுது, ஒப்பந்தங்கள் ஆகுது அப்படின்னாலே புரிஞ்சுக்கலாம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஈரானோட ஆளுமை நிர்ணயம் செய்து விட்டது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஈரானோட ஜபகார் போர்ட், அதாவது நமக்கு போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்ப போர் சூழல் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. கண்டிப்பா ஈரானுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு. ஸோ மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா ஈரான் வழியாக ஈராக் சென்று ஈராக்கிலிருந்து துருக்கி வழியாக கருங்கடல் வழி செல்லும் ஒரு பாதை, ஈரானிலிருந்து ரஷ்யா வரை செல்லும் ஒரு பாதை, இது போல பல பாதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானை மையமா வச்சு வர்த்தகம் இதுக்கு மேல நடக்குமோ, இந்த பிராந்தியத்தில் அவங்க ஒரு சூப்பர் பவரா மாறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு பல அனலிஸ்டுகள்னால். ஒரு பாதை G20 மாநாட்டுல எல்லாம் முன்னாடிலாம் கூப்பிட்டு வச்சு பைடன் அவர்களோட அரசாங்கத்துல எல்லாம் செஞ்சாங்க.
இந்த அபுதாபியிலிருந்து அப்படியே சவுதி வழியாக இஸ்ரேல் வரை செல்லக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதை இப்போ அழித்து இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான், ஈராக்ல இருந்து அப்படியே மேல இதுலதான் வந்து பண்ண மெடிட்ரேனியனுக்கு கொண்டு போயிடலாமா, அட்லீஸ்ட் அங்கேயாவது நம்ம ஒரு வேலையை பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் லெபனானோட தெற்கு பகுதியை கேட்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா வர்த்தக பாதை, அந்த ரோடு டிரான்ஸ்போர்டேஷன் இப்போ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம போய் ஒரு இடம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் இடம் வாங்க போறீங்க அப்படின்னு அதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும் ஆல்ரெடி அப்படிங்கிற கேட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்துருக்கேன். அதுல வந்து எந்த இடத்துல மேல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வரும், இந்த கரண்ட் லைனு, அந்த லைனுக்கு கீழே நம்ம பிளாட் இருந்ததுன்னா தண்ணி கனெக்ஷன் தர மாட்டாங்க. ஸோ இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. எனக்கு ப்ராப்பரா தெரியாது, பட் நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி செய்தி செய்தியா கேட்டதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இடம் வாங்குறவங்களுக்கு அதை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அது போலதான் இந்த ரோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு இப்படி ஒரு பார்த்து போடலாம், இந்த மாதிரி வர்த்தகம் பண்ணலாம்னு யோசிச்சுருப்பாங்க. ஸோ அந்த யோசனையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இப்ப இஸ்ரேல் இது போல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். அட்லீஸ்ட் ஈரான் வழியாக ஈராக் வரை சென்று இந்த பக்கம் அப்படியே லெபனான் வழியாக திருப்பி கொள்ளலாமா சிரியாவிலிருந்து, இல்ல துருக்கி வழியாக மேலே தான் சென்றாகணுமா, இல்ல இவங்க அவங்க பேர் என்ன ஜார்ஜியா வழியாக போய் அப்படியே நம்ம கருங்கடலுக்கு போயிடலாமா, இது போல பல்வேறு பாதைகள் இருக்கு. ஏன்னா நம்ம கூட நம்ம நாட்டுக்கு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஜார்ஜியா கேட்டிருக்காங்க, அர்மேனியா கேட்டிருக்காங்க. ஏங்க எங்க வழியா ஒரு வழி இருக்கு, இப்படி போய் இப்படி திரும்பினீங்கன்னா கருங்கடலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு வர்த்தக பாதை அவங்களும் கேட்டுட்டுதான் இருக்காங்க. பாப்போம். ஏன்னா ஒரு நாட்டோட ஆளுமைக்குள்ள வந்துடக்கூடாது. இப்போ இதோட அந்த டைனாமிக்ஸே, பவர் டைனாமிக்ஸே இந்த வர்த்தகத்தை வச்சுதான் இருக்கு, வர்த்தக பாதை வச்சுதான் இருக்கு. முதுகெலும்பு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கம். நம்ம வேலை செய்யறோம், வேலை செஞ்சு ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல கொண்டு போய் விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அதுக்கு போக்குவரத்து செலவு, அது போக்குவரத்து கட்டுப்பாடு, நம்ம போய் ஒரு நாட்டுல விற்கிறதுக்கு அது தாதா மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் விற்கணும்னா எல்லாத்துக்கும் கப்பம் கட்டிட்டு மாமூல் கொடுத்தாதான் விற்க அந்த கடை போட விடுவாங்க இல்லையா, அது போல போக்குவரத்துக்கு மாமூல் கொடுக்கணும். எல்லாம் பண்ணி கொண்டு போனாதான் அங்க இருக்கும். இல்ல நம்ம வண்டி வந்து பாத்தீங்கன்னா உடவே இல்லை அப்படின்னா எப்படி அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஸோ இப்போ அந்த டைனமிக்ஸ், அதாவது யூகேஎம்டிஓ, யூகேவோட மேரிடைம் ட்ரேடு ஆபரேஷன்ஸோட கட்டுப்பாடெல்லாம் போகுதா அப்படிங்கிற கேள்விகள் வரும். நான் யாருக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேவி இருக்கோ அவங்கதான் ஆளுமை செலுத்த முடியும்ன்ற காலம் போய் மிசைல் யாருக்கிட்ட இருந்தாலும் அந்த பிராந்தியத்துல அவங்க இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை செலுத்திடலாம் அப்படிங்கறத ஈரான் இப்போ இங்க காமிச்சிருக்காங்க. ஏன் இது எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன்னா, ஈரானோட இன்டீரியர் மினிஸ்டர் டாக்டர் எக்ஸ்கந்தர் மொமேனி அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா புது டெல்லிக்கு வந்திருக்காரு. ஸோ நம்ம ஊர்லயே வந்து பண்ண ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொட்டஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, பெண்கள் அடிக்கல அப்படிங்கிற விஷயங்கள் வருது. அது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். பட் இருந்தாலும் வன்முறையை கையாண்டு அடக்குமுறை கையாளணுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எப்படி நம்மளோட அரசாங்கம் இதை ஹேண்டில் பண்ண போறாங்க, அது ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது போல பல நபர்களோட கருத்துக்களா இருக்கு. ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணல, நீட் தேர்வு அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள், எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனது, இது போல விஷயங்கள் பேசுறாங்க. ஸோ நம்மளோட அரசாங்கம் இதை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கறது பார்க்கலாம். கண்டுக்காம அதை அப்படியே விட போறாங்களா இல்லை எப்படி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். இருந்தாலும் இப்ப இந்த சமயத்துல ஈரானோட இன்டீரியர் மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க புதுடெல்லிக்கு. இங்க ஒரு ஹை லெவல் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளோட யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள், அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் ஈரானோட இன்டீரியர் மினிஸ்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான உயர் லெவல் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இதோட விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். இது இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா இரு நாடுகளோட பாதுகாப்புக்கான ஒப்பந்தங்கள், செக்யூரிட்டி கோஆபரேஷன், அப்புறம் இந்த பிராந்தியத்தோட வளர்ச்சி, இரு நாடுகளோட இணைஞ்சு செயலாற்றக்கூடிய அந்த பைலேட்டரல் ரிலேஷன், ஈரான் இந்தியா அப்படிங்கிற அந்த இரு கண்கள். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஈரான் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு கண்ணுனா, இந்தியா அப்படிங்கிறது இன்னொரு கண்ணு அப்படிங்கிறது போல. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த டைம்ல நம்ம ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா
இப்ப நடக்கக்கூடிய செய்திகள் நீங்க வச்சு மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரிய வரும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான். சேனல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இது ஒன்றும் புதுசா இருக்காது அப்படிங்கிறத நம்புறேன். பட் இருந்தாலும் திருப்பி நான் சொல்லக்கூடிய இதுல கடமைப்பட்டிருக்கேன். கொஞ்சம் பீத்திக்குவேன், கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இங்க செக்யூரிட்டி அட்வைசர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கூட ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. இரு நாடுகளோட ஒப்பந்தங்கள், இரு நாடுகளோட வளர்ச்சி அது தனியா இருந்தாலும் நீங்க யோசிச்சுங்க. ஈரான் ஈராக் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, இந்தியா ஈரான் ஒரு ஒப்பந்தத்துக்காக வந்திருக்காங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு. இது நடக்கும்போது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா பாகிஸ்தானை வார்ன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபோர்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். பாகிஸ்தான் மிலிட்டரி அட்டாக் ஏதாவது எங்களுக்கு எகென்ஸ்டா லான்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க டெரிட்டரியில இருந்து இந்த தீவிரவாதிகள் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெவி ஃபோர்ஸ்ல அடிப்போம் அப்படிங்கிறது போல ஈரான் பயங்கரமான மிரட்டல் விட்டுருக்காங்க. இது சும்மா அவங்க இவன் சொல்லல, ஈரானோட பார்லிமெண்ட்ரியோட நியூஸ் ஏஜென்சியோட ஹெட் மெஹமத் ரஹ்மி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான மிரட்டல்கள் வந்து பாகிஸ்தானுக்கு விட்டுருக்காங்க. இந்த டைம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது ஈரானோட. ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் எப்ப சப்பு சப்புன்னு வைக்கலாம் அப்படிங்கறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் இந்த பாகிஸ்தான். இதை நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். இங்க 3 நாடுகள் இங்க நடுவுல இருக்கக்கூடிய அந்த செவரை மட்டும் எப்படி பெர்லின் வால் உடைக்கப்பட்டதோ அப்படி ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த செவரை என்னைக்கு உடைக்கிறாங்களோ அதுதான் இந்த பாகிஸ்தான். செவரு உடைக்கப்படும். இந்த 3 நாடுகள் இணைஞ்சு அந்த செவரை உடைப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல உடைச்சா வர்த்தகத்தை எவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த நாடுகள் தலை சிறந்த நாடுகளா வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இருக்கு. பெர்லின் வால் உடைச்சது போல ஏசியால இருக்கக்கூடிய மிக பெரும் அந்த செவரை உடைப்பாங்களா அப்படிங்கறது அடுத்த ஒரு கேள்வி. அதுக்கான மீட்டிங் இங்க போயிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய காலம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த ப்ரொட்டஸ்ட்ல கூட பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. இதுல வந்து கஞ்சி ப்ரொட்டஸ்ட், இதுக்கால மேற்கு நாடுகள், அந்த நாடுகள், சீனா நாடுகள் அப்படிங்கிற யார வேணா சொல்லலாம். பட் இருந்தாலும் பாதிப்படைகிறது அப்படிங்கிறது வந்து பண்ண மாணவர்களே அடுத்த ஜெனரேஷன் வந்து பண்ண பாதிப்படைகிறாங்க. அது எப்படி வரும் தூண்கள், இந்தியாவோட தூண்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. அவங்கள கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி என்ன பிரச்சனைங்கிறத பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த நீட் தேர்வு. அவங்க உயிரா வந்து பாத்தீங்கன்னா அதை பாக்குறாங்க. அதுக்கான ஒரு மதிப்பு இந்த அரசாங்கம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா சிக்கதான் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது பார்க்கலாம். இது போல பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து நாடுகள் எப்படி இந்த பிரச்சனைகளை அணுகி இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர போறாங்க. இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்த ஒரு அலைன்மெண்ட், பிரிக்ஸ் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி வீழ்ச்சி அடையுமா இல்ல வெற்றி பெறுமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? இருக்குன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.